அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கு, ஹெவி லைசன்ஸ். அந்த கில்லர்ன்னு சொல்கிறாரு அது. எல்லாண்ட ஹெவி டிரைவிங் லைசன்ஸே இருக்கு. நானா அப்படி இல்லை, என் கூட வரவங்களுக்கு வண்டி கொடுப்போம் ஓட்டுறதுக்கு, தாராளமா வண்டி ஓட்டலாம். ஓகேவா? சரி சரி. டிரைவரு அப்படி இப்படி கெட்டு அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். நீ ஓட்டி கத்துக்கணுமா? ஓட்டு சீக்கிரம். நல்லா எடுத்துட்டு இருப்பீங்களோ? ஆமா. சரி, அப்புறம் அவங்களுக்கு செய்யும் தொழிலே அவங்களுக்கு தெய்வம். ஆமாண்டா, அதுவே உண்மைதான். இருந்தாலும் ஒரு ஆசை இருந்தா ஓட்டி, இல்லைன்னா உட்காந்து மீடியாவே எடுத்துட்டு. அப்புறம் சாப்பிடுறியா தம்பி? எங்கன்னா நிறுத்தலாமா சாப்பிட்றதுக்கு? இதான் அந்த மலை மேல போய் நிறுத்துங்க. எங்க? நான் அந்த மலை மேல போய் நிறுத்துறா? அந்த மலை மேல வண்டி ஏறவேறா? இப்போ மலை மேலதான் ஏறி ஆகணும். ஏறாது வண்டி மேல. இப்போ எது மேல ஏறிட்டு இருக்கீங்க? மலை மேல தானே ஏறி. ரோடு மேல. ரோடு இல்லைன்னா வண்டி எப்படி போகும் மலைக்கு? ஐயோ, எல்லாரும் சொல்றது இதை மலை ஏறுது, இந்த காடு ஏறுதுன்னு தான் சொல்லுவாங்க. காடு ஏறுது மலை ஏறுதுன்னு சொல்லுவாங்க. மலை மேலே காட்டு மேலே ரோடு போட்டா தான் வண்டி போகும். ரோடு இல்லாத இடத்துல நீ எங்க போய் ஏற்றி நிறுத்தினா நான் எங்க போய் ஏற்றி நிறுத்துறது? சொல்றாங்க எல்லாரும், அதனால தான் மலை மேல ஏத்தி நிறுத்த சொன்னாங்க. ஓ, மலை மேல ஏற்றி நிறுத்த. அங்க மலையில யார் சாப்பாடு வச்சுருக்கா சாப்பிட்றதுக்கு? இதோ இந்த சாப்பாடு போய் மலையில ஏறி சாப்பிடலாங்கறியா? ஆமா, நல்ல ஐடியா தான். அப்படி அங்கிருந்து பார்த்தா எல்லாம் தெரியல. பாருங்க, இப்போ மலை தான் ஏறிட்டு இருக்கு. கரெக்ட். இன்னும் பொங்கூர் 85 கிலோமீட்டர் இருக்குடா. புவனேஸ்வரி புவனேஸ்வரி 889 கிலோமீட்டர் இருக்கா? நீ இவ்வளவு தூரம் எப்படி ஓட்டு போறது? நாளைக்கு நைட்டு போகணும்னு சொல்றாங்களேடா. வியாழக்கிழமை நைட்டு. அதான் நாளைக்கு நைட்டு. ஓ, அதான் நாளைக்கு நைட்டா? நீங்க அதை தாண்டி பாராசத் போகணும். தெரியுது. இதுவே எனக்கு கிலோமீட்டர். இன்னைக்கு நைட்டு ஓட்டி பகல் ஓட்டி நாளைக்கு நைட்டு நாளைக்கு பகல் ஓட்டினா தான் போய் சேர முடியும் கல்கத்தா பார்டரு. அதுக்கு அந்தாண்ட வேற எவ்வளோ தூரம் முடியும்? அதுக்கு தான் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்குது. டைமிங் கொடுத்துருக்குறா. வண்டி இதுக்கு மேலே போனது தானே. நீங்க அமுத்தினா தானே வண்டி போகும். உங்களுக்கு டீசல் மிச்சம் ஆகணும் பாருங்க. போனா ஆமா, இருக்கிற காசு அந்த வாடகை காசு பூரா டீசலே ஊற்றி ஊற்றிட்டு வண்டிக்கு என்ன பண்ணுறது? எங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? டிவி என்ன தடைக்கிறது? ஏண்டா அப்புறம் இந்த மாதிரி லோடு ஏற்றுறீங்க? என்ன பண்றதுப்பா? ஏதோ வச்சு பார்த்து சேர்த்து கிடைக்கணும் தான். வேற என்ன? லட்ச லட்சமா மீதியா போகுது. ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஏதோ அடுத்த வண்டியில ஓடிட்டு இருக்கிறது நம்ம வண்டியில ஓடலாம். அவ்வளோதான். ஐயோ அக்கா, வண்டி ஒரு பக்கமா சாயுது, எனக்கு பயமா இருக்கு. அது மேடு பக்கம் தான் அப்படிதான் வண்டி சாயம் செய்யும். சாயம் ஒரு ரோடு அப்படி இருந்தா அப்படிதான் சாயங்களா? எனக்கு வெறும் பயமா இருக்கு. அப்புறம் நான் ஏறி இறங்கினா அப்படிதான் சாயம். நீ பயப்படாத, ஓகேவா? இப்ப என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணல. ஐயோ, வண்டி வேகமா போகுது, பயமா இருக்கு. நூட்ல எடுத்துட்டா கொஞ்சம் டீசல் மீதியா உண்டா பையா, அதனாலதான். ஐயா, எனக்கு பயமா இருக்கு வேகமா போனா. நீ பயப்படாதா? பயப்படாத, நான் இருக்கேன்ல. நீங்க இருப்பீங்க. கீழே போனாலும் அப்படியே கல்கத்தாவுக்கு எவ்வளோ டீசல், டோல்கேட்டு, அப்புறம் வழியில அந்த செலவு இந்த செலவு, ஆடி அப்படி இப்படி. என்னக்கா, முன்னாடி ஒரு தாத்தா வராரு. அவங்க ஒதுங்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் ஓட்ட கிடுங்களேன். ஓட்டு சாமி இல்லது டிரைவரை இப்படிலாம் கணக்கில் நீ தாராளமா அந்த ஓட்டல வழியா. நான் ரெண்டுமே கிடையாது, சும்மா டைம் பாஸுக்கு வந்திருக்கேன். ஓட்டணும்னு ஆசைப்படுறேன். இல்ல வேணாம், நான் இங்கேயே சீட்டிலே உக்காந்துக்கிறேன். அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் எச்சா திட்டுவாரு. நீ அதுக்குள்ளே ஓட்டு கொஞ்ச நேரம். வேணாம், நான் சும்மா உக்காந்து. ரோடு ஃப்ரீயா தான் இருக்கு, இங்க பாரு.
அந்த சைடு வண்டி வந்துக்கிட்டு தானே இருக்கு. வந்துதான் இருக்கேன். ஒரு வண்டி கூட ரோட்ல வராம இருக்குமா? ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் சாயந்தர நேரத்துல டிராபிக் அதிகமா வண்டி, காரு, பைக்கு எல்லாம் அதிகமா வரும். இப்போ வந்து லாரி மட்டும் தான் போயிட்டு இருக்கு அதிகமா. கார் கொண்டு 2 தான் ஒரு பைக்கு கார்லாம். சரி அதனால சொன்னேன். சரி சரி சரி. அப்புறம் யாருக்காவது வண்டி ஓட்ட கத்துக்கணுமா? இல்ல எனக்கு இன்னும் வண்டி வாங்கணும்னு ஆசை, நிறைய பேருக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசை. இன்னொன்று என்ன மாதிரி லேடிஸும் நிறைய பேர் வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்க. தாராளமா வாங்க. இன்னும் 2 வண்டி போட்ட வண்டி. என்னோட வண்டிக்கு லேடிஸ் டிரைவர் தான் அதிகமா. ஓகேவா? ஐயோ அப்போ நான் கன்ஃபார்ம் டிரைவர் ஆயிடுவேன். ஓ, லேடிஸ் கூட ஓட்டவா? ஏன்னா நிறைய பெண்கள் வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால முடியாது. இன்னொன்று, லைசன்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி வண்டி ஓட்டணும் ஆசையாக இருக்கு, வண்டி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைசன்ஸ் வச்சு லோன் வாங்கி வண்டி போட்டுக்கலாம். நீங்கள் பயப்படவே தேவையில்ல. மாதம் ஆனால் டியூ கட்டிக்கலாம். ஓகேவா? நான் அப்படிதான் போட்டிருக்கேன், டியூ போட்டிருக்கேன். மாசம்னா டியூ கட்டணும். அவ்வளோதான். நம்ம வண்டி ஆச்சு, டியூ கட்டணுங்க. நம்ம வண்டி நம்ம எங்க வேணாலும் ரோடு ஏற்றலாம், இறக்கலாம், ஓட்டலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தூங்கலாம். ஆல் இந்தியா அதர் ஸ்டேட்டு ஓகே தான், தமிழ்நாட்டை விட. சூப்பராக இருக்கு உங்கள் வண்டி. நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு நம்மளாம் மேக்கப் எடுக்கிறோமே, வண்டிக்கு மேக்கப் பண்ணி போடணும். அது வந்து எஃப்சி வருதா, அடுத்த வருஷம் எஃப்சி பட்டு போட்டுட்டோம்னா 2 வருஷத்துக்கு வண்டியில கை வைக்க தேவையில்ல. அதுக்குள்ள ஏதாவது பண்ணோம்னால திரும்ப திரும்ப எஃப்சி பண்ணோம்னா நம்ம நம்பர் பழைய நம்பரே பேர்லன்னு அழைக்காம இருக்க, அது பேரு காசு வேணும் ஸ்டிக்கர் ஓட்ட. அதனால அது இப்போ ஓட்டினாலும் திரும்ப எதுக்கு பண்ணுமே, இப்போதைக்கு இருக்கட்டும். எஃப்சி பண்ணும்போது ஃபுல்லா டிசைன் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். எஃப்சி பண்ண வாட்டி வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. அதே பார்க்கும்போதே அழகான சிங்கி குட்டி, செல்ல குட்டி, தங்க குட்டி மாதிரி இருக்கும். தனியாக தெரியும்னு சொல்ல உனக்கு 100 வண்டி நின்னாலும் அந்த இடத்துல உங்கள் வண்டி தனியாக தெரியும்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். ஏன்னா என்னோட நேம் இருக்குல்ல வண்டியில, அதனால எல்லாருக்கும் தெரியறதுனால எத்தனை வண்டி இருந்தாலும் என்னோட வண்டி தனி ஸ்பெஷலா தெரியும். ஆமாம். கொஞ்சம் சோறு போடுங்க, பசிக்குது. சோறு ரெடியா தாண்டா இருக்கு. இது டைமிங் ஓடலாம். நாளைக்கு நைட்லாம் போகணுமாண்டா. நீ போட்டு தின்னடா. சும்மா தானே உட்காந்துட்டு வர பக்கி. பக்கியா? ஆமா, அப்படியே 5 சோத்தை போட்டு தின்னு. அப்புறம் மாமா எழுந்தோடனே நானும் சாப்பிட்றேன், அவரும் சாப்பிட்டோடனே நானும் சாப்பிட்றேன். ஆளு கொஞ்சம் அப்படியே சாப்பிடுவோம். ஓகேவா? ஓகே ஓகே, இனி எல்லாம் ஓகே. நிறைய பேர் கேட்குறாங்க, யூடியூப்ல கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அக்கா எனக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுங்க, பெரிய வண்டி ஓட்டணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன், எனக்கு பெரிய வண்டி ஓட்டணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே, தாராளமாக ஓட்டலாம். லைசன்ஸ் மட்டும் ஹெவி லைசன்ஸ் வச்சுக்கோங்க, வாங்க ஓட்டலாம். என்னங்க இந்த ரோட்டில் டமுக்கு டமுக்குன்னு குதிச்சுக்கிட்டே போகுது வண்டி. ரோடு அப்படிறா, நான் என்னடா பண்ணுவேன்? பாரு, நல்லாதான் இருக்கு ரோடு. எங்க குதிக்குது வண்டி? ஆடாமே போகுமா லாரினா? பஸ்ல உட்காந்தாவே ஆடான்னு ஆடுதுன்னா நீங்களாம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். 14 வீல் வண்டி ஓட்டுறது, 16 வீல் பெரிய வண்டி ஓட்டுறதா ரொம்ப கஷ்டம்னு தெரியும். ஆனாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது நேர்தான் சுகம் சுகம் சுகம். அப்படி பாட்டு போட்டா மட்டும் ரசிக்கிறீங்க. அந்த மாதிரி பாட்டு போட தெரியாதுடா. எனக்கு பிடிச்சது டிரைவிங். உங்களுக்கு என்னோட டிரைவிங் பிடிக்குமா? சூறாவளி போல கிளம்பி வரான். ஒரு காற்று பாருங்க கிளம்பி வருது, வண்டி பத்திரமா. அப்படி காற்று கிளம்பி வருது, சரமா சுத்திட்டு வருது காற்று. சூறாவளி காற்று.
சூறாவளி போல வராடா சொல்லிட்டு சொல்லி அடிக்க வராடா ஆடு வெந்து கலந்து வராடா. அந்த பாட்டு செமையா இருக்கிறாங்க அதுல. உதி உதி வர்றா வெள்ளி அங்க வர்றா கச்சம். ஏதோ ஒரு பாட்டு வர தம்பி. பாட்டா? நானா? தெரிஞ்ச ஒரு பாட்டு பாட. லவ் சாங் இல்ல சோக சாங் இல்ல சாமி சாங் ஏதோ ஒரு சாங் பாட. ஆறடி சுவர் தான் ஆசையை தடுக்கும் வாங்கி தன்னனக்கு. என்னடா இது? யாருடா உங்களோட லவ் பிரிச்சா இப்படி பாட்டு பாடுற? நீங்க தானே ஏதோ ஒரு பாட்டு பாட சொன்னாலும் ஏதோ ஒரு பாட்டு பாடினேன். ஏதோ ஒரு பாட்டு பாட சொன்னேன். அதுக்கு நீ இப்படியே பாடுவ? ஆறடிச்சு வர ஆசையை தடுக்கும் வாங்கி சந்தன கிளியே. உன்னோட ஆசை என்னன்னு சொல்ற? நான் நிறைவேற்றிக்கிறேன். ஒன்றும் இல்லை சும்மாதான். அப்புறம் எதுக்கு அப்படி சோக சாங் பாடுறேன்? நல்லா குத்து சாங்கா ஒன்று பாடு. நல்லா ஒரு குத்து சாங்கா பாடுறா. குத்து சாங்காவா? இதோ ஐயோ ஸ்டார். குத்தி குத்தி சாங் பாட சொல்ல. ஒரு கல கல கலன்னு குத்து சாங்கா ஒன்று அவங்க அவங்க கோசாப்பழம் ஏற்றிட்டு போறாங்க. தர்பூசணி. அவங்ககிட்ட ஒரு தர்பூசணி வாயில வேலி நல்லா இருக்கும் சாப்பிடலாம். நீங்க கொஞ்சோண்டு வாழைக்காய் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சோண்டு தர்பூசணி தருவாங்கல்ல. சரி, யார் வாழைக்காய் தானே? யாருக்கெல்லாம் வாழைக்காய் வேணும்னு சொல்லுங்கப்பா. நான் வாழைக்காய் தான் எடுத்துட்டு வரேன். ஆளுக்கு வந்து வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் சாப்பிடலாம், நல்லா இருக்கும் டேஸ்டா. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. சரி சரி ஓகே. சரி பாய். லோடு ஏற்றினா அவங்க சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கிட்டாரு. லோடு ஏற்ற போதே சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற பழமா இருந்தா. இது சாப்பிடாத அந்த இரும்பா இருந்தா இரும்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. சரி ஓகே பாய். நான் போய் சாப்பிட போறேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அவங்க எந்திரிச்சு வாட்டி அவர் சாப்பிட்டு வந்தவர் என்னை விட்டாதான் நான் சாப்பிட முடியும். நீ சாப்பிடு ஓகேவா? ஓகே பாய் டாடா. எல்லாரும் நான் லைவ் போட போறேன். எல்லாரும் கரெக்டா லைவுக்கு வந்துருங்க. சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு வந்துருங்க எல்லாரும் மறக்காம. 8 மணிக்கு லைவ் போட முடியும் இருட்டுல. சரி இல்லைன்னா ஒரு 6 மணிக்கு வந்துருங்க. கரெக்டா எல்லாரும் வந்து 6 மணிக்கு வந்துருங்க. கரெக்டா 5 மணிக்கு. சரி ஓகே 5 மணிக்கு. 5 மணி to 6 மணி. அப்பதான் வெளிச்சம் தெரியும். இல்லைன்னா நான் இருட்டுல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இனிமே டெய்லியுமே வந்து லைவ் போடுற டைம் வந்து 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும். மாலை ஓகே. இல்ல சாயங்காலம் மட்டும். காலையில அப்புறமேட்டு சொல்லிக்கலாம். காலைல பனி எதுவும் இருட்டா இருக்கும் தெரியாதுல்ல. ஆமா சாயங்காலம் மட்டும் 5 மணில கரெக்டா 5 மணிக்கு மேல 5 மணிக்கு வந்துடும். சாயந்தரம் 5 மணி to 6 மணி வந்து லைவ் போடுவேன். நீங்க லைவ் வரலாம். நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் மித்ததெல்லாம் இன்னொரு வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீங்க சேர்றவங்க சேர்ந்துக்கலாம். நம்பரும் போட்டு விடுவேன். நான் இன்னொரு வீடியோல மேல தெளிவா சொல்றேன். ஓகே பாய். அவன் சாப்பிட போறானா? சாப்பிட்டு உங்களுக்கு லைவ் போடுறேன். ஓகே பாய். பாய் பாய்.